ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஓகே லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே வீடியோ. டே 1 ஸ்டார்ட் ஆயிடுச்சு கைஸ். வாங்க போகலாம். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன பொருள் கிடைக்குதோ அதை எஸ்கேப் பண்ணிடலாம் கைஸ். வாங்க கைஸ் போகணும். நாங்கள் ஃபஸ்ட் நம்ம எடுத்தோன்னே கீழே தான் கைஸ் போனோம். நான் கீழே தான் கொஞ்சம் பத்திரமான இடம். வாங்க போயிடலாம். கட்டிங் பிளேட் கிடச்சிச்சப்பா. அது செயின் கட்டர் கிடச்சிச்சு. கிராணி ஃபஸ்ட்டு எங்கே இருக்கணும் கைஸ் பார்க்கணும். வந்துச்சு கைஸ் கிராணி. உங்களுக்கு ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன். கிராணிக்கு ஒழுங்க பாருங்க சொட்டை கிளிவது. ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு கிராணி தொட்டிலே வந்துச்சு. நீங்கள் கிச்சனாக இருந்தால் இருக்கீங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு கிராணி இப்போ வேலை வச்சுக்கோங்க. வடை வச்சுட்டிங்க பாருங்க. கிச்சனுக்கு இது இருக்குது தோடு இருக்குது பார்த்தீங்கன்னா தோடை தாழ்ந்து உள்ளே போய்க்கோங்க. உள்ளே தான் கேஸ் உங்களுக்கு சேவ் பண்ணணும். உள்ளே போயிட்டு மூடிக்கோங்க. மூடினா கிராணி உங்களுக்கு எதுவுமே பண்ணவே பண்ணாது. பாருங்கள் அமைதியாக இது பாருங்கள். அப்புறம் கிராணி மறந்து அப்படியே போயிடும் அங்கேயோ. நம்ம இன்றைக்கி தோடேஸ்க்கு தான் பண்ண போகிறோம். எல்லாருமே இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சத்தம் போட்டாச்சு. வாங்க போயிடலாம். இந்த பக்கம் சத்தம் போட்டாச்சு. ஹாய் அண்ணே, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ கைஸ். மறக்காமல் எல்லாமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெளில வரமான்னு தெரியல எனக்கு சொல்ல கேள்வி வர. வரல கைஸ் வந்தால் கழுத்து ஒரு சட்டம் கேட்கும். பட் டக்குன்னு போயிடலாம். சுத்தியில் எப்படியாச்சும் கடிச்சணும் கைஸ். சுத்தியல் தான் கைஸ், சுத்தியல் தான். ஆடா இது இடம் பண்ணி சத்தம் கூட வாங்க போனோம். சத்தம் கேட்க போகிறேன். நாங்கள் இது ஸ்லோவாக இது பண்ணலாம். நாங்கள் திருப்பி அங்கே போயிடலாம். செயின் கட்டுற வேலை எங்கே போடணும் தெரியல. ஆனால் செயின் கட்டுற வந்து ஒரு இதில் நம்மளுக்கு யூஸ் ஆகுங்க. செயின் கட் வச்சு செயினை கட் பண்ணலாம், இது ஒயரை கட் பண்ணலாம். ஆனால் கட்டிங் பிளேடில் வந்து இந்த ஒயர் தான் கட் பண்ண முடியும், வேறு எதுவுமே கட் பண்ண முடியாது. கட்டிங் பிளேட்லேருந்து கட் பண்ணுங்க. கட்டிங் பிளேட் வந்து எங்கே போடணும் தெரியலையே. நினைச்சு வா 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 வா. எங்கே போடணும் தெரியலையே. வாங்க மேலே போகலாம். வா 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 நான் வந்து அடிக்கிறேன். நீ அடி. இந்த கோடு வேலை எங்களுக்கு தெரியல. கோடு கிச்சனில் எல்லாம் இருக்குங்க. இதுக்கு நிறையா இருக்குது கிச்சனில். கிச்சனில் தான் அந்த இந்த இதில் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை வாங்க இப்படி சத்தம் போடு. கிராணி இப்படி விட சொல்லலாம். கீழே தான் எங்கேயோ வந்து இது செயின் கட்டி போனால் கோடி இங்கே கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. கிட்டமாக பேசுகிறது.
கெட்ட கிளவி பக்கம் வராத ஒழுங்கா போயிடு. இப்போ நான் கண்ணு எடுத்துன்னு வரேன். அந்த கண்ணு எடுத்துல வந்து உன்னை போட்டு சொல்கிறேன் பாரு. இப்போ நான் கிளம்புறேன். பை பாய் பாய். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் கிளம்ப போகிறேன். இப்போ உன்னை சத்தம் போட்டு நான் கீழே போனா பாய்கிறாங்க. காக்கா நான் வச்சுன்னு தெரியல. காக்கா ஒன்று அந்த என்ன இதுக்கு வச்சுருந்துச்சுன்னா ஸ்பைடருக்கு அப்பா கடிச்சிச்சு. கிராணி இப்படி தான் வரப்போகுது. உள்ளே போய் டக்குலாம் இது பார்க்கலாம். இல்லை கிராணி வந்து டக்குனு திருத்து கேள்வி வாடாது. இங்கே எதுவுமே இல்லையா? அப்போ நான் கூட சீட்டு வருது இல்லைப்பா. செடி பாரு இருக்கு கைஸ். பார்த்து போனோம். இன்னும் பார்த்துச்சு போலகிறாங்க. யார் என்ன நினைத்தாலோ ஓடி சொட்டேன். போ அப்படி தந்துடுப்பா. போ 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 தோட அப்படியே. நான் அங்கே இருக்க மாட்டேன். வெப்பம் கீ கச்சிச்சு கைஸ். வாங்க போய் இன்னைக்கு கையில் சாவ போடுவேன். என்கிட்ட இனிமேல் வச்சுருவே வேலை வச்சு எல்லாம் மண்டை மாதிரியே போடுவேன். சொட்டேன். என்ன வட மாட்டேங்குது சத்தம் போட்டோம். உடல்ல காது போயிடுச்சு கிராணிக்கு. கிராணி நம்ப முடியாது கைஸ். கமெண்ட் பண்ணுங்க கைஸ். கிராணில தான் என்ன எஸ்கேப் பண்ணானு. இன்னும் 2 எஸ்கேப் இருக்குது. நெஞ்சிலே வச்சேன் பாரு. ஓ யோசி மாதிரிலாம் நீ படிப்பியா? கிளம்பிச்சு சொட்டேன். வாங்க ஈஸி இப்போ நம்ம சொட்டையிலே அடிக்கலாம். அடைச்சாச்சு கீஸ். நான் ஒரு இது பண்ணேன். பண்ணிட்டேன். நாடா வழியே வர மாட்டேங்குது. இதோ நமக்கு இன்னும் ப்ளூ கீ தேவை. ப்ளூ கீ வந்து தர்பூசணி இருக்கும்னு பாருங்க. ப்ளூ கீ கண்டிப்பாக தர்பூசணி தான் யூஸ் பண்ணுவோம். கார் கீ கார் ஒன்று இருக்கும். கார் உள்ள காக்காவுக்கு போடுற சோறு. காக்கா கிட்ட ஸ்பைடருக்கு. ஆமாம் கிராணி வந்துச்சு பாருங்க அதுக்குள்ளே. சை கிராணி இந்த பக்கம் வந்துச்சோம்னா அந்த காக்கா கிட்ட போயிடலாம். நம்ம அந்த ஹேமரை வச்சு இப்போ உடச்சோம்ல 2 இடத்துல. அந்த 2 இடத்துலையும் ஃபஸ்ட் நம்ம என்ன இருக்குன்னு பார்த்தோம் நான் கைஸ். வெளியில் சத்தம் கொடுத்துட்டு போயிடலாம். இல்லை ரொம்ப
ரொம்ப கம்மியாக தேவைப்படுது அந்த ஸ்பைடருக்கு தான். ஆனால் இந்த ஸ்பைடருக்கு வந்து கடிக்கிறது ரொம்ப கஷ்டம். கீழே அந்த அந்த எஸ்கேப் பண்ண பார்த்தீங்கன்னா இங்கே இது பண்ணுங்கள். இங்கே தான் நம்ம எஸ்கேப் பண்ணலாம். இது வச்சு நானா பண்ண முடியும்? நம்மளுக்கு இன்னும் வந்து ப்ளூகி தாங்க தேவை. ப்ளூகி வந்து கிடச்சிச்சுன்னா நம்ம எஸ்கேப் பண்ணிடலாம். என்னென்ன இருக்குன்னு சொல்லி கன்னு பாட் பார்க்குறேன். கன் பாட் தான் வச்சுருக்காங்க. எங்க வெளில சத்தம் போட்டுருங்க. வெளில சத்தம் போட்டாலாம் வந்து தேடலாம் எங்களுக்கு இங்கேயே. சத்தம் போட்டாச்சு. தனுஷ்னி ஃபஸ்ட்டு எங்கே எடுக்கணும்? சரி அவங்க ஃபஸ்ட் நம்ம புக் எடுக்கலாம். புக் எடுத்து நம்ம கீழே போகலாம். கைஸ் எனக்கு வந்து புக் எடுக்கிறது தைரியம் எனக்கு கீழே போகிறது எனக்கு ரொம்ப பயம்தான். அந்த ஸ்பைடர் வேலை எங்கே வரனே தெரியாது. நம்ம தான் கொஞ்சம் பார்த்து போனோம் கைஸ் ஸ்பைடர் கிட்ட. கீழே போகிறது கொஞ்சம் பயம்தான். வாங்க ஃபஸ்ட்டு மேலே ஏதாவது பார்த்துடலாம். மேலே கட்டல் இது எதுக்கு நம்மளுக்கு அதெல்லாம் அப்படியே கிடச்சிட்டில்ல. கிராணி இந்த பக்கம் வரும். கிராணி இங்கே வந்த பக்கம் நம்ம கீழே கிடச்சிடலாம். ஏன் சொல்கிறேன்னா நம்ம இப்பயே வந்து சத்தம் போட்டு கீழே குடிச்சா கிராணிக்கு வந்து இதுவும் வந்துடும். இப்போ பாருங்க ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் இதில் உள்ள ப்ளூ கலர் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. சொட்டை மலை வர சொட்டை சொட்டை மலை வரான்னு போயிட்டு இப்போ அடி வாங்கிட்டேன். அசிங்கம் வச்சை ஒன் டேலே முடிச்சலான்னு பார்த்தேன் கைஸ். செகண்ட் டே வந்துச்சு. இது மழை முடிக்கிறது ரொம்ப கஷ்டம் கைஸ். உங்கள் நானி எந்த பக்கம் இருந்து வரணுன்னே தெரியாது. இது வரைக்கும் வந்தாச்சு. கிராணி இங்கே தான் வந்து இது போல நம்ம திருப்பியும் ஃபஸ்ட் இருந்து வந்தால் எல்லாத்தோட சாத்தி தான் இருந்திருக்கும். வாங்க வெளியில் சத்தம் போட்டுட்டு நம்ம அந்த கீ எடுத்துன்னு கீழே போயிடலாம். வேகமாக போனோம் கைஸ். ஐயோ ஏன்டா இங்கே ஒண்டிட்டு பண்ணுறீங்க? வேகமாக போனால் கீ எடுக்க முடியும். வந்துச்சு ஐயோ தொடர்ந்து அந்த கிராணியே வந்துடும் போலையே. சை
சரி வாங்க நான் கீழே போடி பயந்தாங்க கைஸ் அதனால் போடி இது பண்ணலாம் இதான் காட்டு கிராணி அம்மா அடிச்சதாமான வெளியில தான் கைஸ் கிராணி போகுது ஆனால் பயம் இல்லை கிராணி முன்னாடியே எழுந்து போகலாம் சரி வாங்க வீட்டுக்கு எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாத வேலை நம்ம வழி தெரியலையே இப்போ நான் என்ன பொண்ணு கண்டுபிடிப்பான்னு தெரியலையே சரி எந்த இது பண்ணால் தொடங்குனே தெரியலையே சரி நம்மளோட கொஞ்சம் இது பண்ணுது முடியா இப்போ நான் சுற்றி அப்படியே சுற்றி போ 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 எவ்வளோ நம்பர் தெரியல ஒன்று தான் போட்டுருந்துச்சு ஏய் சிக்கடை நான் சரியாக பார்க்கவே இல்லை கைஸ் ஒன்று தான் போட்டுருக்குன்னு நினைக்கிறேனே ஒன்று தான் கிடைக்கும் பாடா ஒன்று தான்டா இதெல்லாம் கைஸ் ப்ளூக்கி இருக்கும் முறை 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 இப்போ வந்தேன் கைஸ் இதை முடியுது ஓகே போன ஆயிடுச்சு கைஸ் வாங்க இப்படி பார்க்கலாம் இந்த சிலந்தி வந்தால் கூட இப்படி வேணாம் கைஸ் எப்படி போச்சுனே தெரியலையே எப்போதுன்னா அவனை வெயிட் பண்ண கைஸ் இந்த பக்கம் வந்தாலும் சுற்றிட்டு போதாலும் தெரியும் இந்த பக்கம் தான் வந்து வாங்க போகுது ஈஸியாக நிற்கலாப்பா வாங்க போய் இது பண்ணலாம் சத்தம் போட்டால் கிராணிட்டு வந்துடுமே வெட்டம் போடுறது இங்கே தான் கிராணி டக்குனு இப்படி தோட்டத்தில் இப்போ தான் அடி சரி இப்போதான் இந்த சொட்டைக்கிடி வருது சரி என்னடா ஆச்சு லூக்கியை முடிச்சா நான் எஸ்கேப் பண்ணிடுவாங்க கைஸ் போனோம் கிராணி வெளில போயிடுச்சு இதே 3 வேலை கிராணி சத்தம் போட்டு ஃபஸ்ட்டு வர வைக்கணும் இதான் இந்த ஃபஸ்ட்டு வச்சு சத்தம் போட்டேன் இப்படி வந்தான்னு பார்த்துட்டு நம்ம போகலாம் வருது கைஸ் நம்மளை பார்த்துச்சானா கிராணி பார்த்தாலும் பரவாயில்ல கைஸ் இதெல்லாம் ப்ளூ கிட்ட ப்ளீஸ் எப்படியோ கிடச்சிச்சு கைஸ் இதுக்கு மேலே நம்ம உள்ள தான் நம்ம ப்ளூ கீ எடுத்தாச்சு கிராணி வெளில வருமானு தெரில நம்ம முடிச்சிட்டோம் கைஸ் முடிச்சிட்டோம்
இப்போ வந்து மேடம் நம்மளை பயமுறுத்துவாங்க பாருங்க. கிட்ட வந்து அப்படி பயமுறுத்துவாங்க போல. என்னன்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பயமுறுத்துவாங்க போல. இதெல்லாம் எப்பயும் நாங்கள் பார்த்து முடிச்சாச்சு. பார்த்தீங்களா பயமுறுத்துவாங்க பார்த்தீங்களா? ஓகே கைஸ் பாய். மறக்காமல் இந்த வீடியோக்கு எல்லாமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு 100 லைக்ஸு 1000 வியூஸ் போச்சுன்னா நான் வந்து அடுத்த வீடியோ போட கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே கைஸ் பாய் கைஸ்.